கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் சுமித் விக்லஸ்வொர்த். இவருடைய பிறப்பு 8ஆம் தேதி ஜூன் மாதம் 1859. இவருடைய இறப்பு 12ஆம் தேதி மார்ச் மாதம் 1947ஆம் ஆண்டு. இவருடைய நாடு இங்கிலாந்து. இவருடைய ஊழிய பயணம் உலகின் பல பகுதிகள். அது ஒரு கன்வென்ஷன் கூட்டம். ஆராதனையை நடத்திய சுமித் அன்று செய்தியை பகிர்ந்து கொண்டார். கூட்டம் முடிந்தது. மக்கள் தங்கள் வீடுகளை நோக்கி பயணமானார்கள். சுமார் 15 பேர் தங்களுக்கு சுகம் பெற வேண்டி சுமித்திடம் ஜெபிக்க முன்வந்தனர். இரு கைகளிலும் ஊன்றுகோலுடன் ஒரு மனிதன் வந்தான். அந்த மனிதன் மேல் கைகளை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் சுமித். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! அவன் தன்னுடைய ஊன்றுகோல்களை எறிந்துவிட்டு துள்ளி குதித்தான். சுமித்தால் நம்பவே முடியவில்லை. முதலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மிடமிருந்து ஒரு பெரிய வல்லமையை புறப்படச் செய்து அற்புதத்தை செய்ததை உணர்ந்தார். ஆண்டவர் சுமித்தை பயன்படுத்த ஆரம்பித்தார். அதன் பின் அவர் ஊழியத்தில் ஏராளமான அற்புதங்கள் நடைபெற்றன. கட்டிகள் மறைய ஆரம்பித்தன. உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்கள் மீண்டும் புத்துணர்வுடன் செயல்படத் தொடங்கினர். இவரின் அற்புதமாக்கும் வரம் உலகமெங்கும் காட்டுத்தீ போல் பரவ ஆரம்பித்தது. இங்கிலாந்து, அமெரிக்கா, நியூசிலாந்து, இலங்கை, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, நார்வே, கலிபோர்னியா போன்ற நாடுகளில் இவர் மூலம் பெரிய அசைவு ஏற்பட்டு ஜனங்கள் ஆத்துமாவில் ரட்சிப்பையும் தெய்வீக சுகத்தையும் பெற்றனர். இவர் கைகளில் எப்போதும் எண்ணெய் பூசி ஜெபித்தவுடனே அவர்கள் சுகம் பெற்று விடுவார். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போலவே மாபெரும் அற்புதங்கள் அடையாளங்கள் இவர் மூலமாய் நடக்கத் தொடங்கினர். ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் ஆண்டவராய் இயேசு அவர் மூலமாக அற்புதங்களை செய்கிறார். அவர் மூலமாக அற்புதங்களை செயல்படுத்துவதற்கு அவரை ஆயத்தப்படுத்துகின்றார். இதற்கு சுமித் வாழ்வே ஒரு சாட்சியாக இருக்கின்றது. அன்பானவர்களே, உங்களை கொண்டும் ஆண்டவர் செயல்படும் முடியும் அல்லவா? அர்ப்பணிப்பீரா? தேவன் கொடுக்கும் மேன்மையானதை நீ பெற விரும்பினால் அவர் உன்னை அங்கே சந்திக்கும் வரை அமைதியாக ஒரு வாக்குத்தத்தத்தில் காத்திரு. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் நமக்கு போதிக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் அவர் செய்ததை விட மேலான காரியத்தை செய்வார்கள். செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தம்முடைய வல்லமையை அருளி செய்கின்றார். ஆம், நாம் யாவர் மூலமாகவும் அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்கு கர்த்தர் சித்தம் உடையவராக இருக்கின்றார். நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் விசுவாசிக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை நாமும் செய்ய முடியும். ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்தது போல இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பூமி எங்கும் விளங்கப் போகிறது. நீங்களும் நானும் அதில் ஒரு பங்காக இருக்கப் போகின்றோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இந்த சுமித்தை கொண்டு கர்த்தர் செயல்பட்டது போல நம்மை கொண்டும் கர்த்தர் செயல்படுவார். அதன் மூலமாக அநேக மக்கள் தங்கள் வாழ்விலே அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4-5 அதிகாரங்கள், ஏசாயா 32ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.